ஏற்கனவே கிளாஸில் நம்ம எது எதெல்லாம் இன்புட் டிவைசஸ் எது எதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ்ன்னு பார்த்துருப்போம். அப்புறமா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பற்றி சொல்லியிருப்பேன். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது என்னோடய இன்புட் டிவைஸ்லேருந்து வர டேட்டாவை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைசஸ் கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். அப்புறமா இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் நம்ம அர்டுயினோன்ற போர்டை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பேன். இந்த அர்டுயினோன்ற போர்டில் மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த சிப் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர். நம்ம யூஸ் பண்ணுறது அர்டுயினோன்ற டெவலப்மெண்ட் போர்டு, அர்டுயினோ கம்பெனியோட டெவலப்மெண்ட் போர்டு. அதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்பு அட்மல் கம்பெனி, அட்மெகா 328Pன்ற மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ சென்டராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்மெகா 328P மைக்ரோ கண்ட்ரோலர். 328P மைக்ரோ கண்ட்ரோலர் எது இருக்குது தெரியுதுங்களா? இப்போ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் மொத்தம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர், ஒன்று சாஃப்ட்வேர். அதாவது ஹார்ட்வேர்னால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ஹார்ட்வேர். அப்புறமா இது ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நம்ம உங்கள் வீட்லேயே யாராவது வேலைக்காரங்க இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லணும் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, இந்த வேலைலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட எம்ப்ளாயி யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த வேலைலாம் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னால் தான் செய்வாங்க. அது மாதிரி தான் ரோபோட்ஸும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அந்த ரோபோட் ஒர்க் ஆகும். நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட் ஒர்க் ஆகும். எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்னா த்ரூ ப்ரோக்ராமிங் வழியாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இந்த ப்ரோக்ராமை எப்படி இந்த போர்டுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ணுவோம்னா த்ரூ IDE, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதன் வழி அதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுவோம். இந்த அர்டுயினோ யூனோக்கு நம்ம எப்படி அப்லோட் பண்ணோன்னா த்ரூ அர்டுயினோ IDE. இது நீங்கள் கூகுள் க்ரோமில் போய் அர்டுயினோ IDEன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், arduino.cc சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே லாஸ்ட்டில் வாங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அர்டுயினோ IDE 1.8.19 சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், சாஃப்ட்வேர் லிங்க் இருக்கும். அதில் டவுன்லோட் ஆப்ஷனில் விண்டோஸ்க்கு போய் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதில் கான்ட்ரிபியூட் கேட்கும், எதுவும் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. இமெயில் ஐடி கேட்கும், அதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் திருப்பி டவுன்லோட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ண வேணும். நீங்கள் USB போர்ட் வழியாக நீங்கள் இதை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ண உடனே இது கம்ப்யூட்டர் ரெகனைஸ் பண்ணாது இது என்ன போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ CH340 சொல்லிட்டு ஒரு டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எதில் ஜஸ்ட்டு CH340 சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு லிங்க் வரும், அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விண்டோஸுக்கு டவுன்லோட் தி விண்டோஸ் CH340 டிரைவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அர்டுயினோ IDE பற்றி பார்ப்போம். இப்போது எனக்கு அர்டுயினோ IDE ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் 2 விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று டூல்ஸை செலக்ட் பண்ணணும். எந்த போர்டை நீங்கள் ஃபஸ்ட்டு அர்டுயினோ ப்ரோக்ராமிங் கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு அர்டுயினோ கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த அர்டுயினோ IDE ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸுக்கு போங்க. டூல்ஸில் நம்ம எந்த போர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். அர்டுயினோ கம்பெனிலேயே நிறைய டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணது அர்டுயினோ யூனோ. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எத்தனை போர்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற மாடல் அர்டுயினோ யூனோ. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதில் நான் COM3ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ COM3 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ப்ரோக்ராமிங்கில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வாய்டு செட்டப், இன்னொன்று வாய்டு லூப். இந்த ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்டிங் LEDயை எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அர்டுயினோலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 LED இருக்கும். ஒன்று பவர் ஆன் LED, ஒன்று பில்டிங் LED, ஒன்று RX LED, ஒன்று TX LED. இந்த பவர் ஆன் LED என்ன பண்ணோன்னா நம்ம இதில் பவர் சோர்ஸ் கொடுத்த உடனே அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பில்டிங் LED என்ன பண்ணோன்னா அது 13th பின்னு கூட கனெக்ட் ஆகிருங்க. இந்த RX TX ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம், அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த பில்டிங் LEDயை நான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணோன்னா அது 13th பின்னை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த அர்டுயினோலேயே மொத்தம் டிஜிட்டல் பின்ஸ் 0 to 13 பின் வரைக்கும் இருக்குது. அதாவது நம்ம இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம் எதில் கனெக்ட் பண்ணுவோன்னா இந்த 0 to 13 பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ்லாம். இது இல்லாமல் ஆனலாக் சென்சார்ஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். அதை இந்த ஆனலாக் பின்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டல் இந்த பக்கம் மட்டும் பார்ப்போம். டிஜிட்டல் சிக்னல், டிஜிட்டல்
பின்ஸை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த பில்டின் எல்இடி வந்து 13th பின்னு கூட எனக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த ப்ரோக்ராமில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து வாய்டு செட்டப், இன்னொன்று வந்து வாய்டு லூப். இந்த வாய்டு செட்டப் இந்த இதுலாம் வேணாம், இது வந்து டெலீட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இதை பற்றி. வாய்டு செட்டப் வாய்டு லூப்பை மட்டும் அதை பார்க்கலாம். இந்த வாய்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த போர்டுக்கு தேவையான இனிஷியலைஸ், ஏதாவது எந்த பின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த பின்னு வந்து என்னவே ஆக்ட் ஆக போகுது, அதில் நம்ம இன்புட் டிவைசஸ் கனெக்ட் பண்ண போகிறோமா இல்லை அவுட்புட் டிவைசஸை கனெக்ட் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு இந்த வாய்டு செட்டப்பில் சொல்கிறோம். இந்த வாய்டு செட்டப்பில் இருக்க ப்ரோக்ராம் ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும். அதை தாண்டி இந்த வாய்டு லூப்பில் இருக்கிற ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா இதில் தான் நம்மளோட லாஜிக் இருக்கும். இதில் நான் என்ன சொன்னேன், பிளிங்க் பண்ண வைக்க போகிறேன்னு சொன்னேன். அதாவது எல்இடி வந்து ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஆன் ஆகணும், அடுத்த செகண்டே எனக்கு வந்து ஆஃப் ஆகணும். அது மாதிரி திருப்பி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வாய்டு லூப்பில் வந்து சொல்லுவோம். ஓகே, வாய்டு செட்டப்பில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன்னா எந்த பின் யூஸ் பண்ண போகிறோம், 13th பின்னு. அதாவது பில்டின் எல்இடி வந்து 13th பின்னு கூட தான் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்க போகுது. அதாவது 13th பின்னை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா பின் மோடு. அதாவது பின்னு எந்த பின்னு யூஸ் பண்ண போகிறோம், அப்புறமா அதோட மோடு, அது என்ன இன்புட்டாக அவுட்புட்டாக ஆக்ட் ஆக போதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பின் மோட். இதில் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுதை பார்க்கலாம். அப்படின்னா நம்மளோட சின்டாக்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். நம்மளோட சின்டாக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு வேளை தப்பாக இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்தோன்னா கலரை வந்து சேஞ்ச் ஆகாது, அது வந்து பிளாக் கலர்லேயே இருக்கும். அதே பார்த்திங்கன்னா இந்த பின் மோடுன்றது 2 வார்த்தை, 2 வேர்டு. பின்னுன்றது ஒரு வேர்டு, மோடுன்றது ஒரு வேர்டு. ஆனால் நடுவில் நான் ஸ்பேஸே விட்டு இருக்க மாட்டேன். ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கு பதில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது ஃபஸ்ட்டு வேர்டுக்கும் செகண்ட் வேர்டுக்கும்னா இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த 2வது வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும், மற்றது எல்லாமே லோவர் கேஸில் இருக்கும். இப்போ நான் ஸ்பேஸ் விட்டேன்னா எனக்கு வந்து Arduino ஐடி வந்து எனக்கு வந்து ரெகனைஸ் பண்ணாது. அதே மாதிரி நான் லோவர் கேஸ்லேயும் போடுறேன்னா ரெகனைஸ் பண்ணாது. நான் அப்பர் கேஸில் போட்டால் மட்டும்தான் அது வந்து சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கான இந்த பின் மோடுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா பின் கேபிட்டல் லெட்டர் எம் மோட் பின் மோட், அப்புறமா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோடனே நம்ம எந்த பின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னு சொல்லணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் பில்டின் எல்இடி வந்து 13th பின்னு கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். 13th பின்னு அப்புறமா அது என்ன ஆக்ட் ஆக போகுது, இப்போ எல்இடின்றது இன்புட் டிவைசஸா இல்லை அவுட்புட் டிவைசஸான்னு பார்க்கணும். எல்இடின்றது அவுட்புட் டிவைஸ் தானே, அதனால் நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம். அவுட்புட். ஓகே, மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா சின்டாக்ஸுமே முடிஞ்சிருக்கோமா, அந்த லைன் முடிஞ்சிருக்கோமா நம்ம செமிகோலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வாய்டு செட்டப்பில் எனக்கு இது மட்டும்தான். எந்த பின்னு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும், அது என்னவா எந்த மோடில் ஆக்ட் ஆக போகுதுன்னு சொல்லணும். நான் 13th பின்னு யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா பில்டின் எல்இடி 13th பின்னு கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன டிவைஸ், இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா, எல்இடின்றதால அது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகே, இப்போ வாய்டு லூப்புக்கு வரும். இந்த வாய்டு செட்டப்பு முடிஞ்சோடனே வாய்டு லூப்பில் வந்து ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும். வாய்டு லூப்பில் என்ன சொல்ல போகிறோம்னா இப்போ எனக்கு என்ன 1 செகண்ட் வந்து எனக்கு ஆன் ஆகணும், 1 செகண்ட் வந்து ஆஃப் ஆகும். இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா டிஜிட்டல் ரைட், டிஜிட்டல் ரீட், அனலாக் ரைட்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும், இந்த ஃபஸ்ட் லெசனுக்கு மட்டும் நம்ம டிஜிட்டல் ரைட்டை பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் ரைட் முன்ன சொன்ன மாதிரியே தான், செகண்ட் வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். கலர் மாறிடுச்சிங்களா? இப்போ அது மாதிரியே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எந்த பின்னை வந்து எனக்கு டிஜிட்டல் ரைட் ஹையில் வைக்கணும், 13th. அதாவது ஆல்ரெடி பார்த்துருப்போம், டிஜிட்டல் சிக்னல்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஹைனா எனக்கு 5 வோல்ட்டு, லோனா 0 வோல்ட்டு. ஹைனா 1, லோனா 0. ஹை அதாவது 5 வோல்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். ஏதோ லோன் கொடுத்து 0 வோல்ட் வச்சோன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகும். 13 ஃபஸ்ட்டு எனக்கு ஹையில் இருக்கணுமா, ஹை. ஓகே, ஹை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ரோக்ராமை வந்து நான் அப்லோட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோம். இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று வெரிஃபை, இன்னொன்று வந்து அப்லோடு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை, அப்லோடு. வெரிஃபை என்ன பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த வெரிஃபை பட்டன் யூஸ் பண்ணுவோம்.
இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம போர்டில் அப்லோட் பண்ணால் தான் போர்டு வந்து இதில் ப்ரோக்ராம் பண்ணோன்னா இந்த போர்டில் வந்து அப்லோடு பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ண நமக்குனோன்னா ப்ரோக்ராம் வந்து போர்டில் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எனக்கு கீழே வந்து டன் அப்லோடிங் வந்துச்சுங்களா. ஸோ ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து போர்டில் பில்டிங் எல்இடி வந்து க்ளோ ஆகிட்டே இருக்குது, ஹைலியே இருக்குது. இப்போ வந்து நான் பிளிங்க் பண்ண வைக்கணும்னு சொன்னேன். ஸோ பிளிங்க் பண்ணணுன்னா எனக்கு வந்து ஆஃப் ஆகணும். ஸோ அடுத்த லைனில் டிஜிட்டல் ரைட், டிஜிட்டல் ரைட் 13th பின் வந்து எனக்கு லோ, அதாவது ஆஃப் ஆகணும். ஆன எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். இப்போ அப்லோட் பண்ணி பார்க்கலாங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து டிம்மாக எரியுதை உங்களால் பார்க்க முடியும். எல்இடி வந்து டிம்மாக எரியுதுங்களா. ஏன்னா நான் வந்து எவ்வளோ நேரம் ஆன் ஆகணும் எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகணும்னு சொல்லலை. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற ஸ்பீடுக்கு அது வந்து ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது நம்ம கண்ணால் பார்க்க முடியல அது ஆன் ஆகுதா இல்லை ஆஃப் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஆன் ஆகணும்னு சொல்லணும், எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகணும்னு சொல்லணும். நான் பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆன் ஆகணும் 1 செகண்ட் ஆஃப் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த லைனில் இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து டிலே, எல்லாமே லோவர் கேஸ் தான். டிலே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதேமாதிரி ப்ரோக்ராமில் வந்து நம்ம டைம் கொடுக்கும்போது மில்லி செகண்ட்ஸில் தான் கொடுப்போம். மில்லின்றது 1/1000, அதாவது 1000 மில்லி செகண்ட் தான் ஒரு செகண்ட். நான் என்ன சொன்னேன், ஒரு செகண்டு நான் வந்து ஆன் ஆக வைக்க போகிறேன்னு சொன்னேன் 1000. இந்த டிலே ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அவ்வளோ நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஓகே, நான் வந்து ஹைன்னு சொன்னேன், அப்புறமா 1 செகண்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். டிலே ஃபங்க்ஷன் வச்சு 1 செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்புறமா எவ்வளோ நேரம் அப்புறமா ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகணும், 1 செகண்டுக்கு ஆஃப் ஆகணும். டிலே ஓகே, எல்லாமே இது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து செமிகோலன் வைக்கணும். ஓகே, இப்போ வந்து அப்லோட் பண்ணி பார்க்கலாங்களா. ஓகே, டன் அப்லோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது தெரியலாம். 1 செகண்ட் எனக்கு ஆன் ஆகும் 1 செகண்ட் ஆஃப் ஆகும். இதை நான் என்ன சொன்னேன், 13th பின்னு கூட கனெக்ட் ஆகிருக்கு இந்த பில்டிங் எல்இடின்னு சொன்னேன். இப்போ நம்ம செக் பண்ணோன்னா இப்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு எல்இடி லைட் எடுத்துப்போம். எல்இடியில் மொத்தம் 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து ஆனோடு, ஒன்று வந்து கேத்தோடு. ஆனோட்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு, கேத்தோடு வந்து மைனஸு. அதாவது ப்ளஸ்ஸை வந்து நம்ம 13th பின்னு கூட கனெக்ட் ஆகணும், மைனஸை வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகணும். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா 13th பின்னு பக்கத்துலேயே எனக்கு வந்து கிரவுண்டு இருக்கும், ஜிஎன்டி இருக்குங்களா, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை வந்து 13th பின்னில் இன்சர்ட் பண்ணுறேன், மைனஸை வந்து கிரவுண்டில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது தெரியும். நான் இது 13th பின்னில் தான் பண்ணணுமானா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பில்டிங் எல்இடியை நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக 13th பின்னை வந்து சொன்னேன். இல்லை நீங்கள் 12th பின்னு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் மாற்றணுன்னா இதில் வந்து 12th பின்னு யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே 12th பின்னை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் ஆனவுடனே எல்இடி வந்து எனக்கு க்ளோ ஆகலை. ஏன்னா நான் ப்ரோக்ராமில் வந்து 12th பின் தான் சொல்லியிருக்கேன், 13th பின்னு சொல்லலை. ஸோ என்னோடய எல்இடியோட பாசிட்டிவ் இருக்குங்களா, அதை வந்து 12th பின்னு கூட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 12th பின்னில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் 0லேருந்து 13th பின்னில் எந்த பின்னு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. ஆனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். எப்படி எல்இடியை வந்து நம்ம பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நமக்கு எல்இடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாவே நம்மளால் ரிலேவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிய முடியும். ஏன்னா ரிலேக்கும் இதே மாதிரி தானே நம்ம சிக்னல் கொடுத்தோன்னா ஆன் ஆகும், சிக்னல் கட் பண்ணிட்டோன்னா ஆஃப் ஆகிடும். அந்த ரிலேவை வச்சே நீங்கள் வந்து ஹோம் ஆட்டோமேஷன்லாம் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் வர ஏசி சப்ளை இருக்குங்களா, அதை வச்சு நீங்கள் வீட்டில் இருக்க எல்இடியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்இடி லைட்டை இல்லைனா டியூப் லைட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் அதை வச்சு மோட்டாரை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே உங்களால் டோர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ண வைக்க முடியும், டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண வைக்க முடியும்.
ஆட்டோமேஷன் பண்ண வைக்க முடியும், ரோபோட்ஸோட லிங்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசனில் எல்இடியை எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு இதை வந்து டைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்து நம்ம எப்படி டிராஃபிக் சிக்னல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 எல்இடி, ரெட் எல்இடி, க்ரீன் எல்இடி, எல்லோ எல்இடி, எப்படி 3 எல்இடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான டைம் எப்படி சேஞ்ச் பண்ணி வேரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெசனில்.